ആഹാരം ബഹുമാനപ്പെട്ട മന്ത്രി നൽകുന്നു. குடியரசு தினத்தில் கடமை ஆற்றிக் கொண்டிருந்த போதே மயங்கிச் சரிந்த அதிர்ச்சி. உடனடியாக அவரை மருத்துவமனைக்கு தூக்கிச் சென்றிருக்கிறாங்க. நாடு முழுவதும் 77வது இந்திய குடியரசு தினம் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கேரள மாநிலத்தில் தனது 27 வயதிலிருந்தே MP, சட்டமன்ற உறுப்பினர் என பல்வேறு பொறுப்புகளில் இருந்து வரும் கன்னடப்பள்ளி ராமச்சந்திரன் அவர்கள் இன்றைய தினம் குடியரசு தின விழாவில் மைதானம் ஒன்றில் பள்ளி மாணாக்கர்கள், ஆசிரிய பெருமக்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள் அனைவரது மத்தியில் குடியரசு தின புகழ் குறித்து பேசிக் கொண்டிருந்த போதே அவர் திடீரென மயங்கி மூர்ச்சையானார். உடனடியாக அங்கிருந்த காவலர்கள் அவரை பாதுகாத்து மருத்துவமனைக்கு விரைந்து கொண்டு சென்றிருக்கிறார்கள். அவர் தற்போது நலமோடு இருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. வயது முதுமை காரணமாக இருப்பதாலும் அவருக்கு மயக்கம் ஏற்பட்டிருக்கலாம் என்ற வகையில் மருத்துவம் அளிக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. விரைவில் அவர் பூரண குணமடைந்து மீண்டு வர வேண்டும் என ஏராளமானோர் பிரார்த்தனைகளை செய்து வருகிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் வுட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். செய்திகளை வழங்கியோர் லெக்ஸ்கோ ஹாலிடேஸ் MCR பியூர் காட்டன் கிளப், டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ்.